பிரபல பின்னணி பாடகர் மனோவின் மகன்கள் இருவரும் தலைமறைவு. வழக்கு பதிவு செய்து வலை வீசி தேடி வரும் போலீசார். பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பாடகர், நடிகர், டப்பிங் ஆர்டிஸ்ட், இசையமைப்பாளர் என திரையுலகில் பன்முகத்துடன் வலம் வருபவர் மனோ. இசை பிரபலங்கள் பங்கு பெறும் மேடையிலும் தனியார் தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்களிலும் இவரை பெரும்பாலும் பார்க்கலாம். இந்நிலையில் பாடகர் மனோவின் மகன்கள் இருவரும் மதுபோதையில் கல்லூரி மாணவர்களிடம் தகராறு செய்து அவர்களை தாக்கியதாக சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வரும் மாணவர் ஒருவர் ஆவடி ITIயில் படித்து வரும் தன் நண்பருடன் சேர்ந்து வளசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பத்தில் உள்ள ஃபுட்பால் கிளப்பிற்கு விளையாட சென்றிருக்கிறார். பயிற்சி முடிந்து அருகில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சாப்பிட சென்ற இருவரிடமும் பாடகர் மனோவின் மகன்கள் ஷகீர் மற்றும் ரஃபீக் இருவரும் தன் நண்பர்களுடன் சேர்ந்து மதுபோதையில் தகராறு செய்திருக்கின்றனர். கல்லூரி மாணவர்கள் இருவரும் சரமாரியாக தாக்கப்பட்டு பின்னந்தலையில் காயமடைந்து மயங்கி விழுந்ததாக கூறப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அடி வாங்க முடியாம நாங்க ஓடி வரோம் சார். வண்டியில அவ்வளவு ரத்தம் சார். டிஷர்ட்லாம் பாருங்க எவ்வளவு ரத்தம் நஞ்சு. ஃபுல்லா ரத்தக்கார இன்னுமே காயில. டிஷர்ட் ஃபுல்லா நஞ்சு. மனோ அவர் சன் இருக்கார்ல பெரிய சன்னு, அவரே அவர் நண்பர்கள்லாம் கூட இருந்தாங்க. குடிப்போதையில் என்ன பண்ணாங்க, என்ன பேசுறதுன்னு போகிறது தெரியாமல் போகிறவங்களுக்குலாம் சண்டை பேச்சு போட்டுனா அசியமாக திட்டிட்டு நிறைய சண்டை வலிச்சுலாம் இருந்தாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளா, கூப்பிட்டா வர மாட்டியா நீ அப்படின்ட்டு அசியமாக பேச ஆரம்பிச்சுட்டு வெளில கூப்பிட்டு மாரில் எட்டி வச்சிட்டாங்க. மனோ சாரோடைய சின்ன பையன் வந்து தலையிலே வச்சிட்டாரு. அவர் அடி உடனே கூட இருக்கிறவங்க எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேர் அடி வாங்கணும். அசிங்கமாக பேசணும், ஃபுல்லாக போதையில் அசிங்கமாக 5 பேர் சேர்ந்து என்னை கட்டையால் ஆச்சான். முதுல கை மூஞ்சிலாம் அடிக்க வந்தாங்க. நான் மூஞ்சி அடி வைக்கும் போது தான் கையெல்லாம் பட்டுச்சு. இருவரையும் மீட்டு அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சென்னை வளசரவாக்கம் போலீசில் புகாரும் அளிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையில் அனைத்தும் அம்பலமாக பாடகர் மனோவின் மகன்கள் இருவர் உட்பட 4 மீது கொலை மிரட்டல், ஆபாசமாக பேசுதல் போன்ற பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பாடகர் மனோவின் மகன்களில் ஒருவரான ஷகீர் இவ்வாறு சர்ச்சையில் சிக்கி தலைப்பு செய்தியாவது இது முதன்முறை அல்ல. இதேபோல் கடந்த 2005இல் பெரும் சர்ச்சையில் சிக்கி அவர் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். இளம் பெண்கள் மற்றும் ஆண்களை ஆபாச லிங்க் அனுப்பி உல்லாச வாழ்க்கைக்கு தனியே அழைத்து வலைவிரித்த ஷகீர் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவர்களை ஆபாசமாக படம் பிடித்து மிரட்டிய வழக்கில் கைதாகியிருந்தார். இந்நிலையில்தான் தற்போது இந்த மதுபோதை தகராறு விவகாரத்தில் தன் சகோதரருடன் சேர்ந்து ஷகீர் சிக்கியிருக்கிறார். வழக்கு பதிவு செய்யப்பட்டு விவகாரம் பூதாகரமானதை அறிந்த இருவரும் தலைமறைவாகி இருக்கின்றனர். இந்நிலையில் அவர்களின் நண்பர்கள் இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் பாடகர் மனோவின் மகன்கள் இருவரும் தலைமறைவான நிலையில் அவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.